மனிதம் இனிது. இன்றைய நேர்காணலில் நாம் பார்க்க போகிறது சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒரு குரூப்பை பற்றி பேச போகிறேன். இந்த குரூப்புக்கு நான் இன்னைக்கு எதிர்பாராத விதமாக சந்தோஷமாக மஞ்சுன்றவங்க மூலிமா நான் இதுக்கு இன்வைட் பண்ணப்பட்டேன். நான் வந்தேன். ஐ எம் இம்ப்ரெஸ் ஸோ மச். ஸோ அந்த குரூப்பை பற்றி உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அப்படின்னுக்காக தான் இந்த இன்டர்வியூ. நிறையா பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய தவறான கருத்துகள், தவறான விஷயங்களை விதைக்கிறாங்க. ஆனால் இவங்க அப்படி இல்லாமல் எல்லாருமே ரொம்ப ஹெல்த்தியாக அவங்கள பற்றி அவங்களே என்கரேஜும் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குரூப்பை வந்து நான் உங்ககிட்ட இப்போ இன்ட்ரோ பண்ணுறேன். வணக்கம் மிஸ்டர் ஜெயச்சந்திரன். வணக்கம் மேடம். உங்கள் குரூப்பை பற்றி சொல்லுங்கள். உங்கள் குரூப்புடைய பேர் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம், என்னோட பேர் ஜெயச்சந்திரன். என்னோட குரூப் பேர் பார்த்தீங்கன்னா இதுவும் கடந்து போகும். இது ஒரு லாஸ்ட் 1 இயராக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை 2800 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியானாவே நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு நிறைய ரூமர்ஸ், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிஃபெக்ஸ் குரூப். லைக் வந்து பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே இருப்பாங்க. பல தரப்பட்ட மக்கள் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கொண்டு வரது அந்த குரூப்பை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாட் வி ஆர் டூயிங் அப்படின்னா பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணி கொடுப்போம். நம்ம குழுக்குள்ள இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸோட இது வந்து வெளியே கொண்டு வருவோம். அவங்களோட பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கான விஷயம் பண்ணி கொடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடியாதவங்களுக்கு எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவுக்கு வந்து எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். எவ்ரி தேர்ஸ்டே வி டூ ஃபுட் ட்ரைவ். சாப்பாடு கிடைக்காதவங்களுக்கு, ஒருவேளை சாப்பாடு கிடைக்காதவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஃபுட் கொடுக்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். எவ்ரி தேர்ஸ்டே வி டூ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜஸ்க்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாதவரத்தில் ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது, லைக் கேன்சர் இன்ஸ்டியூட் இருக்குது. அங்கே 1 மந்த்துக்கு தேவையான 37 பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் கொடுத்துருக்கோம், ஃபுட்ஸ் கொடுத்துருக்கோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜோபிரிட்டோன்னு ஒரு ஆர்ஃபனேஜ் இருக்குது. அங்கே ஒரு 75 குழந்தைங்க இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாதவங்க, அப்பா மட்டும் இல்லாதவங்க, அண்டர் பவர்ட்டியில் இருக்கிறவங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கு 1 மந்த்துக்கு தேவையான பேசிக் நீட்ஸ் வந்து க்ராசரிஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இது மட்டுமே இல்லாமல் சம் ஃபன் ஆக்டிவிட்டிஸும் பண்ணிட்டு இருக்கோம். லைக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஃபெஸ்டிவல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் டு என்கரேஜ் பீப்புள். வெறும் பார்த்தீங்கன்னா சோஷியல் காஸ் மட்டும் பண்ணிட்டு இருந்தாவே இந்த ஒரு ரொம்ப போர் அடிக்கும். ஸோ அதில் வந்து ஃபன் ஃபீல்டான விஷயமும் பண்ணிக்கிட்டு வி டூ சம்திங் ஃபார் சொசைட்டி. நிறைய குரூப்ஸ் இருக்கு, பட் வி டூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் குரூப்ஸ். இதுவும் கடந்து போகும் அப்படின்ற பேரு எதை பேஸ் பண்ணி வச்சீங்க? ஸோ லைஃப்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்தோட தான் இருக்காங்க. சந்தோஷன்றவங்களை பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கணும்னு பார்ப்போம், பட் அவங்க இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த குரூப்புக்குள்ள வரும்போது அந்த கஷ்டங்களும் பறந்து போகும், இதுவும் கடந்து போகிறது தான் இந்த குரூப்போட மீனிங். மொத்தம் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 2800 மெம்பர்ஸ் இருக்காங்க இந்த 1 இயர்ல மட்டுமே. நெக்ஸ்ட் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10,000 பீப்புள் கிராஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, வெரி குட். இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் ஓபன் பண்ணணும் அப்படின்ற விதை எப்படி உங்களுக்கு விழுந்தது? விதை அதே நம்ம சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 11 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, வெரி குட். 11 இயர்ஸாக சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்கேன். நிறைய குரூப்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம என்ன பண்ணலாம்? சரி, நிறைய குரூப் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. யூ டோன்ட் நேம் தம், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே கலந்து தான் சோஷியல் மீடியா. ஸோ நம்மளதுல பார்த்தீங்கன்னா இப்போ சில பேருக்கு வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதே வந்து நெகட்டிவாக பேசுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நான் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அவர் ஷோ அப் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, பட் தட் இஸ் நாட் அவர் மோட்டிவ். என்னை பார்த்து மற்றவங்களும் பண்ணணும். 2 விஷயம் தான் மக்களோட இது. ஒன்று பொறாமை, இன்னொன்று வந்து அன்பு. இவனே செய்கிறானே நம்ம ஏன் செய்யக்கூடாது? அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா அது ஒரு போய் சேரணும். அந்த கிடைக்காதவங்களுக்கு போய் கிடைத்து சேரணுன்றது தான் என்னோட கோல். நீ திட்டிட்டு கொடுத்தாலும் சரி, என்னை வாத்திட்டு கொடுத்தாலும் சரி, தட் இட் மஸ்ட் பி ரீச் பீப்புள். சோஷியல் மீடியா வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் நாங்கள்லாம் பயன்படுத்திட்டு இருக்கோம் ஒரு சிலர். ஆனால் நீங்கள் வந்து அதை ரொம்ப பயனுள்ளதாகவும் பண்ணிக்கிட்டு ஒரு சர்வீஸ் பேஸ்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இதுக்கு மெயினாக சப்போர்ட்டாக இருக்கிறவங்க யார் யார்? சப்போர்ட்டாக இருக்கிறது ஃபுல்லாக என் குரூப் மெம்பர்ஸ் தான். ஓ, வெரி குட். நாங்கள் வந்து சிங்கிள் பெண்ணி பார்த்தீங்கன்னா வெளியேந்து கேட்க மாட்டோம். வெரி குட், வெரி குட் சார். எதுவாக இருந்தாலும் எங்கள் குரூப்பில் வந்து ஓப்பனாக போடுவோம். 1 ரூபாயிலேருந்து அவங்களால என்ன முடியுமோ they can donate. அதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு கணக்கு கொடுத்துருவோம். என்ன கணக்கு வந்துச்சு, என்ன நம்ம செலவு பண்ணோம், ஈவன் இந்த ஈவெண்ட் கூட நம்ம கொடுத்துருவோம். ஸோ அது டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் மட்டும்தான் they will support us. டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னா இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்கேம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம வந்துவிடாதுன்னு தான் நம்ம பார்த்துட்டோம். ஸோ we
வாண்ட் டு டூ இன் கிளியர் ஃபார்மேட். சூப்பர் சூப்பர், வெல் டன் ஜெயச்சந்திரன். யாராவது ஒரு லேடி, யாராவது ஒருத்தர் இவங்க குரூப்பை பற்றி ஏதாவது நீங்கள் ஸ்பெஷலாக சொல்லணும்னா சொல்லுங்க. சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. என்னோட பேர் அமர்சாமினா. ஓகே. ஆக்சுவலி ஜே அண்ட் நானும் வந்து ஒரு 10 years ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிட்ட வச்சு குரூப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது சொசைட்டி பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பித்தோம். நம்ம பண்ணிட்டு தானே ஃபர்ஸ்ட் இருக்கோம். அப்படின்னா இல்லை நீ நானும் மட்டும் தான் பண்ணுறோம், நிறைய பேருக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் அவங்களால வெளியில் வர முடியாது. இல்லை சில பேர் சான்ஸ் சில பேர் பணம் கொடுக்க ரெடியாக இருப்பாங்க, அவங்களால போய் அந்த ஃபீல்டில் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் என் ஹஸ்பண்ட்லாம் ஃப்ரெண்டு வந்தபோது இல்லை நிறைய இன்னுமே கிட்ஸை படிக்க வச்சுருக்கோம் பர்சனலாக. ஸோ அதனால் நீயும் ஹஸ்பண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால் நீ வா நம்ம எல்லாம் சேர்ந்து பண்ணும்போது சிறு துளி பெறுவது தானே. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது அது வந்து நல்லா இருக்கும், வா பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த ஐடிவி. நல்லபடியாக போயிட்டு இருக்கு. இந்த குரூப்ல வந்து என்னன்னா ஃபுல்லாக பாசிட்டிவ் தான். வெரி பாசிட்டிவ், வெரி வெரி பாசிட்டிவ். யார் இந்த குரூப்புக்கு வந்தாலும் இங்கேருந்து போகணும்னு தோணாது. ஓகே. ஏன்னா நிறைய குரூப்ஸ் இருக்கு. எல்லா குரூப்ஸ்லயும் இருக்கிற மக்கள் வந்து ஐடிபியில் இருக்காங்க. நிறைய பேர் வந்துட்டு ஒரு சிலர் போறாங்க. ஏன்னா நெகட்டிவிட்டி வந்து அவங்களுக்குள்ள இருக்கு, குரூப்புள்ள இல்லை. அதனால அவங்களால இங்கே நிற்க முடியல. குரூப் ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்குது. நாங்கள் அதை மட்டுமே ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்கள் பண்ணுறது இல்லாமல் மற்றவங்களையும் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறோம். நாங்கள் பண்ணுறது விளம்பரம் கிடையாது, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பண்ணுற விஷயங்கள் தான் ஒன்று. ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்தாலும், ஒருவேளை ஒருத்தருக்கு கொடுத்தாலுமே உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு திருப்தி கிடைக்கும். நீங்கள் வந்து 10 பேர் கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் யாரையுமே கூப்பிடல. நீங்கள் 10 பேர் கொடுக்க வேண்டாம், 100 பேர் கொடுக்க வேண்டாம். உங்களால் உங்கள் வீட்டுக்கு கொண்டு போன சாப்பாடு ஒருத்தருக்கு செய்வாங்க, ஒரே ஒருத்தருக்கு அது சந்தோஷமா இருக்கும். அப்போ உங்களுக்கு 4 பேர் இன்னும் 2 பேருக்கு கொடுத்தா நமக்கு நல்லா இருக்குமே தோணும். அந்த ஒரு எண்ணத்தை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்ரி தர்ஸ்டே நாங்கள் ஃபுட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கோம். வெரி குட் ஜாப். ஃபைனலாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஜென்ஸை வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம், குரூப்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதில்லை. பட் நம்மள மாதிரி லேடிஸ், அதுவும் வந்து ஓரளவு ஏஜ் நடுக்கிற வயதில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இப்படி நம்ம வெளியில் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து உங்களுக்கு சொசைட்டி வைஸும் வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், ஃபேமிலி வைஸும் வரும். எப்படி உங்களுக்கு அதுலேருந்து சப்போர்ட் நீங்கள் வந்து அதை கிடைக்கிற மாதிரி பண்ணீங்க? எங்கள் குரூப்பை பொறுத்த வரைக்கும் எங்கள் குரூப்பில் இருக்க பசங்களும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிற ஜென்ஸும் சரி, வெரி சப்போர்ட்டிவ் அண்ட் என்ன சொன்னால் ரொம்ப ப்ரொடக்டிவ். கண்டிப்பாக கிளாப் பண்ணணும். வெரி ப்ரொடக்டிவ். எங்கள் வீட்டில் இருக்க எந்த பசங்களும் யாரையும் தப்பாக பேசணும் அப்படின்னு இது வரைக்கும் யாருமே இன்பாக்ஸுமே போனதில்லை. அப்படி இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் லேடிஸ் கிட்ட இருந்து வந்ததில்லை. அதுதான் விஷயம். இப்போ பசங்களை பற்றி நான் வந்து சொல்லணும் இல்லை, எந்த ஒரு லேடிஸ் கிட்ட இருந்துமே உங்கள் ஐடிபியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஆண் வந்து என்னை வந்து இன்பாக்ஸில் வந்து தொல்லை பண்ணுறாங்க அப்படின்னு இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. அதுவே த பெஸ்ட் குவாலிட்டி ஃப்ரம் ஆர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் டீம் மெம்பர்ஸ் பசங்க அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து எப்பயுமே பாய்ஸ். அதனால வந்து எங்கள் பசங்களை பற்றி எங்கள் பொண்ணுங்க கிட்ட வந்து ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட வந்ததில்லை. அதுவே போதும் அவங்களோட தரத்தை வந்து. நிறைய கேர்ள்ஸ் வந்து அவங்க சேஃபாக ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ வி ஆர் ஹாப்பி அண்ட் ப்ரௌட் ஆஃப் ஆர் பாய்ஸ். பியூட்டிஃபுல் கைஸ். உங்களோட டீம்ல, உங்களோட குரூப்ல நானும் வந்து இணைந்திருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்களும் இன்னும் நிறைய மேலும் நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். வாழ்க்கைய மனிதம் இனிதுதான் என்னோட தலைப்பு. வாழ்க்கையும் இனிதுதான். எப்பவுமே நம்ம ஜாலியா இருக்கும். வில் என்ஜாய். Thank you. Happy Pongal.